சந்தோஷம். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் பிரதானம். எல்லாவற்றிலும் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மனித வாழ்க்கையும் நகர்கின்றன. எதிர்காலத்தில் நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய முதல் அஸ்திவாரமே நம்பிக்கை தான். ஒரு முறை பகவான் கிருஷ்ணரை மிகவும் நேசித்த ஒரு பெண் ஒருவர் ஒரு நாள் துவாரகையில் அவரிடம் சென்று, உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை கிருஷ்ணா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார். அடிப்படையில் இவள் மிகவும் ஏழை, தாய் தந்தையர் யாரும் கிடையாது. கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமா கேட்பார், அதை செய்யலாம் என கருதிதான் அவள் கேட்டார். ஆனால் கேட்டது அந்த மாயவிடமாயிற்றே, அவர் சும்மா விடுவானா? அந்த பெண்ணிடம் அவள் அதிர்ச்சி அடையும் விதம் ஒரு கோணிப்பையை கொடுத்து, நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா, அது போதும், நம் கண்களை தவிர வேறு யாரும் பெண்ணிற்கு இந்த கோணிப்பை தெரியாது என்கிறார். வேறு எதையோ எதிர்பார்த்த அந்த பெண்ணிற்கு கடும் அதிர்ச்சி. கிருஷ்ணா இப்படி ஒரு அழகு சாக்கு முட்டை தருவார் என்று அப்பெண் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடனே தூக்கி கொண்டு நடக்கும் அளவிற்கு அதனுள் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்க அந்த பெண்ணிற்கு ஆசை. ஆனால் கட்டுகளை அவிழ்த்து பார்க்க முடியாதபடி மிகவும் பலமாக அது கட்டப்பட்டிருந்தது. எனவேதான் அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்க பகவான் விருப்பமில்லை என்று தெரிந்து கொள்கிறார் அந்த பெண். திறந்து பார்க்கும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கடவுளின் கட்டளைப்படி அதை தூக்கி சுமந்து அவர் செல்லும் இடங்களெல்லாம் செல்கிறாள் அந்த பெண். நேரம் செல்ல செல்ல ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை. கிருஷ்ணா, உன் கட்டளை எதிர்பார்த்து உனக்கு பணி செய்ய வந்தேன், நீ என்னடாவென்றால் நமக்கு சுமக்க முடியாத ஒரு அழக்கு மூட்டையினிடம் தந்து விட்டு கருணை கடலுக்கு இது அடக்குமா என்று கோபித்துக் கொள்கிறார் மனதிற்குள். உன் பலவீனத்தில் என் பலம் அடங்கியிருக்கிறது, கவலைப்படாதே, உன் பக்கம் நான் இருக்கிறேன், தைரியமாக நான் கூறும் வரை சுமந்துவா என்கிறார் கிருஷ்ணர். மேலும் சில காலம் சென்றது. சில இடங்களில் அவளால் தூக்க முடியாத கிருஷ்ணரும் தானும் தன் பங்கிற்கு ஒரு கைப்பிடி தூக்கி அந்த சுமையை பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் அவர்கள் போய் சேர வேண்டிய இடம் வந்தது. போதும், நீ சுமந்தது, அந்த மூட்டையை இறுக்கிவை என்று கிருஷ்ணர் கட்டளையிட அந்த மூட்டையை பகவானின் முன் கீழே வைக்கிறாள் அந்த பெண். மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று பகவான் புன்முறுவலுடன் செய்தபடி கேட்க அந்த பெண் சீக்கிரம் கிருஷ்ணா என்கிறார் உறக்க. கிருஷ்ணா தனது புல்லாங்குழலை அசைக்க முடிச்சுகள் தானே அவிழ்ந்து மூட்டை தானே பிரிந்து கொள்கிறது. முதலில் கண்ணில் தெரிவது வைக்கோல் தான். ஆனால் வைக்கோல்களுக்கிடையே அரிய மாணிக்கங்களும் வைர வைடூரியங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் குவிந்து கிடந்தன. தேவலோகத்தில் உள்ள கற்ப விருட்சம் மட்டுமே தரக்கூடிய பொக்கிசம் அது. இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்தனுக்காக உனக்கு என்னுடைய பரிசு இது, எடுத்துக்கொள் என்கிறார் கிருஷ்ணர். அந்த பெண்ணுக்கு ஒரு கணம் ஒன்றுமே புரியவில்லை. அதிர்ச்சி, இன்பம் அதிர்ச்சி, கண் கலங்கி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு என்ற காலில் விடுகிறார். அரும்பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்த கூட அது தெரியாமல் இந்த பாவி இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். உன்னை சந்திக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டு நான் இருந்திருந்தால் இந்த பொக்கிஷத்தின் பாரம் எனக்கு சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும். புலம்பியிருக்கும், புகார் செய்திருக்குவோ என்று அவர் உருக்க கிருஷ்ணன் தனக்கு உரிய செருப்பி விதிக்கிறார். ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பதற்கென்ற இரவனால் மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக செய்யப்படுகிறது. அவற்றை சுமை என்று நினைத்தால் சுமை, பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம், எதுவாகினும் உங்கள் கைகளில் தான் அது உள்ளது. பார்க்கும் பார்வைதான் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. நம்மால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும். அந்த அளவு சுமை மட்டும்தான் ஆண்டவன் நமக்கு தருவார். எனவே நம்புங்கள் முழுமையாக. நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை பிரதானமாகவே இருக்கிறது. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.